வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோட லிஸ்ட் கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தை கீப் ட்ராக் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். இங்கே என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ. முதல் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண ஒரு குயிக் வியூ பார்த்துட்டு டைரெக்டாக மிஸ் ஆன ஃபங்க்ஷன் மட்டும் அதாவது மெத்தட் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைத்தானில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பைத்தானோட லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு வைங்களேன், 2 வேலை க்ரியேட் பண்ணலாம். ஒன்று அரே ப்ராக்கெட் யூஸ் பண்ணி, ஓகே, அது என்ன பண்ணணும்னா எதுவுமே நீங்கள் பாஸ் பண்ணலன்னா எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். தென் இன்னொரு வே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி, அதாவது லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இதுவும் இந்த லிஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரும் என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டி லிஸ்ட் வேணும்னா எம்டி லிஸ்ட் ஆர்குமெண்ட் கொடுத்தோன்னா ஆர்குமெண்ட் கொடுக்கும். ஓகேவா, தென் லென்த் மெத்தட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் தி லிஸ்ட்டை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொரு வே க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த அரே ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூஸை பாஸ் பண்ணுறது. இது அலாங் வித் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ மீதி மெத்தட்ஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் மிஸ் ஆன மெத்தட் மட்டும் இங்கே பேசுகிறேன். அதாவது ஏதாவது ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னுங்கிற ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் வந்து ப்ரெசன்ட் ஆர் நாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தட் ஸ்பெசிஃபிக் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போது நான் ஒரு கோட் யூஸ் பண்ணுறேன், கோட் விண்டோ யூஸ்ங்கிறேன். சரி, ஏற்கனவே நேம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்னெல்லாம் நேம்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அம்தன் அமுதா 2 வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அருண் ஒன்று, அதாவது அருண் ஒரு எலமெண்ட் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். அதாவது என் லிஸ்ட்டுக்குள்ளே அருண்கிற நேம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோன்னு வைங்களேன். எப்படி செக் பண்ணணுன்னா அருண் இன் ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், அருண் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அருண் ஆக்சுவலாக இல்லை, அதனால் என்ன பண்ணால் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் அந்த எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆச்சுதுன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணால் இட் ரிட்டர்ன்ஸ் தி வேல்யூ அஸ் ட்ரூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அம்தன் அம்தன் இருக்கா அப்படின்னு பார்க்குறோன்னு வைங்களேன், அம்தன் இன் நேம் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தோன்னு வைங்களேன், ஆக்சுவலாக அது இருக்குது லிஸ்ட்டில், அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுன்னு அப்படின்னா ட்ரூ சொல்லும். ஓகே, அது மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் பார்க்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா, தென் அடுத்து உள்ள கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னு வைங்களேன், கவுண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஓகே, அதாவது கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் தி, அதாவது டூப்ளிகேட் எலமெண்ட்டே என்ன பண்ணணும் அக்செப்ட் பண்ணும். மேபி நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் டூப்ளிகேட் எலமெண்ட் கொடுக்குறேன்னு வைங்களேன், ஹவு மெனி டைம்ஸ் த வேல்யூ இஸ் ப்ரெசென்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 வேல்யூ அப்பெண்ட் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமுதா, ஒரு இதில் 2 அமுதா இருக்காங்கன்னு வைங்களேன், அதனால என்ன பண்ணுறேன் 2 அமுதாங்கிறேன். ஓகேவா, தென் இப்போது நேமை டிஸ்பிளே பண்ண சொல்கிறோன்னு வைங்களேன், என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 எலமெண்ட் இருந்துச்சு, அடுத்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இன்னொரு தடவை இருக்கிற, அதாவது இப்போ லாஸ்ட்டாக அப்பன்னு என்ன பண்ணால் எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணும். ஆட் பண்ண எலமெண்ட்டையும் சேர்த்து சொல்லுவோம். ஓகேவா, இப்போது இந்த அமுதா எத்தனை தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதாவது நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கவுண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நேம் டாட் கவுண்ட் ஆஃப் கவுண்ட் மெத்தட் சொல்லி என்ன நேம் உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணுவோம் வேல்யூ வந்து என்ன சர்ச் பண்ணுவோம் அதை உள்ளே கொடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அமுதா எத்தனை தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறேன்னு வைங்களேன், எத்தனை தடவை ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை. ஏற்கனவே ஒரு தடவை இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பின்னாடி அப்பன் பண்ணேன். ஓகே, அப்போ டோட்டலாக எத்தனை தடவை இருக்குது 2 தடவை இருக்குது. இந்த 2 தடவை இருக்கிறத என்ன பண்ணோம் அதாவது கவுண்ட் எத்தனை தடவை அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணோம் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும் நம்மளோட கவுண்ட் மெத்தட். ஓகே, ஸோ கவுண்ட் மெத்தடோட மெயின் பர்பஸே என்ன தான் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா
இப்போ நான் 2 லிஸ்ட்டு அதாவது 2 லிஸ்ட்டு கம்பைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வேல மர்ஜ் பண்ண போகிற 2 லிஸ்ட்டை ஓகே எப்போவாவது உங்களுக்கு மர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த லிஸ்ட்டை மர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 வேல பண்ணலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அண்ட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஓகே அதாவது கன்காட்டினேஷன் ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு 2 லிஸ்ட்டையும் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா மர்ஜ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு வே அப்படின்னா லிஸ்ட்டோட ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஓகே லிஸ்ட்டோட ஒரு மெத்தட் என்னது எக்ஸ்டெண்ட். இந்த எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 லிஸ்ட்டை மர்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். 2 லிஸ்ட்டை மர்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணும் சப்போர்ட் பண்ணும். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் 1 2 3 4 ஓகே இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் ஓகே அதை மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே இது என்னோட செகண்ட் லிஸ்ட்டு. இந்த செகண்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9 7 6 இந்த எலமெண்ட் வச்சுருக்கேன். ஓகே இப்போ ரன் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட்லேயும் எலமெண்ட் இருக்குது, செகண்ட்லேயும் எலமெண்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட்டில் என்னெல்லாம் எலமெண்ட் இருக்கோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன பண்ணும், செகண்டில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா 2 லிஸ்ட்டையும் மர்ஜ் பண்ணுறோம். 2 வேல மர்ஜ் பண்ணலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் நான் மர்ஜ் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு செகண்ட் என்னோட 2 லிஸ்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் மர்ஜ் பண்ணுறேன். ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே போய் உட்காந்துக்கும். ஓகேவா ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே இருக்கும். ஓகே ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறேன்னு வைங்களேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் என்னது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டில் இருந்த எலமெண்ட் 1 2 3 4. அதுக்கப்புறம் 9 7 6 எங்கே இருந்துச்சு செகண்டில் இருந்துச்சு. அப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்னது கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணும் சப்போர்ட் பண்ணும். ஓகே இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்டையும் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே இந்த சேம் வே நம்மளால் என்ன பண்ண முடியும் எக்ஸ்டெண்ட் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்டெண்ட் மெத்தடும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 லிஸ்ட்டை மர்ஜ் பண்ணுறதுக்கு ஓகே 2 லிஸ்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் தேர்டுன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அங்கே இருக்கிற எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 6 7 இந்த லிஸ்ட் வந்து ஏற்கனவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். ஓகே அதனால் என்ன பண்ணுறேன்னா 5 6 7 சொல்கிறேன். இப்போது இந்த தேர்டையும் ஃபர்ஸ்ட்டையும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன் பண்ண ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் நான் மர்ஜ் பண்ணணும். ரிசல்ட்டை தேர்ட்லேயே வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணால் தேர்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஓகே எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆஃப் எந்த லிஸ்ட்டை நான் வந்து மர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை ஓகே என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை மர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வைங்களேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ தேர்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணீங்க அப்படின்னா இனிஷியலாக என்ன இருக்குன்னா தேர்டோட வேல்யூ இருக்கும் ஃபாலோட் பை ஓகே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் என்னவாக இருக்கும் மர்ஜாக இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் என்னவாக இருக்கும் மர்ஜாக இருக்கும். ஓகே ஸோ இது என்னதுன்னா எக்ஸ்டெண்ட் மெத்தட். ஓகே இது என்னது எக்ஸ்டெண்ட் மெத்தட். ஓகே அடுத்து என்ன மெத்தட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பி மெத்தட். ஓகே அதாவது காப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 வேலை நம்ம பண்ணலாம். ஓகே நம்ம காப்பிங்கிற எக்ஸிக்யூஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேலை பண்ணலாம். காப்பி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னு வைங்களேன். லிஸ்ட்டில் காப்பி வந்து 2 வேலை பண்ணலாம். ஒன்று என்னென்னா யூஸிங் ஈக்குவல் டு சைன். ஓகே யூஸிங் ஈக்குவல் டு சைனை மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணலாம் நம்ம அப்படியே பண்ணுறது. இன்னொன்று அப்படின்னா லிஸ்ட்டோட மெத்தட் காப்பி. இந்த 2 வேலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலமெண்ட்டை காப்பி பண்ண முடியும். ஒன்று என்ன பண்ணுறேன் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா காப்பிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ கோட் பாருங்கள். ஏன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் 1 2 3 4 இப்படி 4 ஐட்டம் வச்சுருக்கேன். ஓகே ஸோ இப்போது நம்ம ஏஐ டிஸ்பிளே பண்ணுறோன்னு வைங்களேன். நமக்கு என்ன பண்ணுன்னா இந்த 4 எலமெண்ட்ஸும் ஓகே என்ன பண்ணும் டிஸ்பிளே ஆகும். ஓகே நான் கொடுத்தா 4 எலமெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போது
பின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டுக்கு டைரெக்டாக என்ன பண்ணுறேன், ஏ அசைன் பண்ணுறேன். ஓகே, பின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு டைரெக்டாக என்ன பண்ணுறேன், ஏ அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பியை டிஸ்பிளே பண்ணுறேன்னு வைங்களேன். ஏயில் இருக்கிற எலமெண்ட் அப்படியே எங்கே இருக்கும், பியில் இருக்கும். ஓகே, ஏயில் இருக்கிற எலமெண்ட் அப்படியே எங்கே இருக்கும், பியில் இருக்கும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பியில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். அதாவது பி ஆஃப் 0th இண்டெக்ஸில் இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே 55 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பி ஆஃப் 0 என்ன சொல்கிறேன், 55 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 55 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஏ டிஸ்பிளே பண்ணணும்னு வைங்களேன். ஏற்கனவே இருந்த லிஸ்ட்டில் என்ன இருந்து 1 2 3 4ன்னு இருந்துச்சு. இப்போ என்னவாயிருந்தா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதனால என்னவா இருக்கும் அப்படின்னா 55 2 3 4 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஏன்னா 0th லொக்கேஷனில் நான் என்ன பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, முதல்ல என்ன பண்ணேன், ஏ கிரியேட் பண்ணோம், ஏயோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணேன். ஓகே, இப்போ காப்பி எடுத்துட்டேன். காப்பியில் என்ன பண்ணேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது ஏயை டிஸ்பிளே பண்ணிங்கன்னு வைங்களேன். இப்போ பியில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால, அந்த ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்குன்னா ஏயில் இருக்கும். இதுதான் ஈக்குவல் டு சைனில் உள்ள ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும் அப்படின்னா அடுத்த லிஸ்ட்டில் போய் என்ன பண்ணிடும் அப்படின்னா டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். டைரெக்டாக என்னவாயிரும், ரிஃப்ளெக்ட் ஆயிரும். த சேம் திங். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சீனு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏயில் இருக்கிற எலமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ண போகிறேன். ஏ டாட் காப்பி ஆஃப் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். ஏ டாட் காப்பி ஆஃப். அப்போ என்ன பண்ணுறோம், ஏயில் இருக்கிற எலமெண்ட்டை நான் போய் என்ன பண்ண போகிறேன், சிக்கு போட போகிறேன். அதாவது ஏயில் இருக்க 55 2 3 4 சிக்கு போட போகிறேன். இப்போ சியை டிஸ்பிளே பண்ணுங்கள். ஏயில் என்னெல்லாம் எலமெண்ட் இருந்துச்சோ அதெல்லாம் எங்கே இருக்கும், சியில் இருக்கும். ஓகே, எந்த டவுட்டும் இல்லை, சியில் என்ன இருக்கும், டைரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போது நீங்கள் ஏயிலையோ இல்லை சிலையோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னா அடுத்த லிஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, கண்டிப்பாக என்ன ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. நான் என்ன பண்ணுறேன்னா சி ஆஃப் 1 லொக்கேஷனில் இருக்க அந்த 2வை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 22ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். 2ல் சி ஆஃப் 1ல் இருக்கிறத என்ன பண்ணுறேன், 22ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கோட் விண்டோவில் ஏ டிஸ்பிளே பண்ணுங்கள். ஏயில் எனர்ஜி 55 2 3 4 தான். அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா சியை டிஸ்பிளே பண்ணுங்க. சியில் என்ன இருக்குன்னா சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, அட் லொக்கேஷன் 1ல் 22. ஓகே, சியோட எலமெண்ட் ஏற்கனவே 55 2 3 4 இருந்துச்சு. எப்போ அது 22ன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் சியில் இருக்கும். ஆக்சுவலாக ஏயிலேருந்து தான் என்ன பண்ணேன், சியை காப்பி பண்ணேன். நான் சியிலையோ ஏலையோ எந்த சேஞ்ச் பண்ணாலும் அடுத்ததில் என்ன ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த லிஸ்ட்டுக்கெலாம் என்ன ஆயிருக்குன்னா மெமரி செப்பரேட்டாக அலோகேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அசைன் பண்ணால் ரெஃபரன்ஸ் தான் அசைன் ஆகும். ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் பாஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், அதாவது ஒரு இடத்துல தான் இந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ரெண்டுக்குமே என்ன இருக்கும், சேஞ்சஸ் தெரியும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், சேஞ்சஸ் தெரியும். ஓகே, தென் இன்னொரு வே காப்பி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இப்போ டி ஈக்குவல் டு கன்வெர்ட் பண்ணுறேன் நம்மளோட லிஸ்ட் ஏ. ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஏயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 2 and 3 and 4 இருக்குது. இப்போ டிக்கு என்ன கொண்டு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏயில் இருக்கிற எலமெண்ட்டை இப்போ டியை டிஸ்பிளே பண்ணீங்கன்னு வைங்களேன். டியில் என்ன இருக்குது 55 2 3 and 4. ஓகே, 55 2 3 and 4. ஓகே, இதுதான் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயில் இருக்கும், டியில் இருக்கும். ஏயிலே என்ன தான் இருக்கும், 55 2 3 4 தான் இருக்கும். ஓகேவா, இப்போது நீங்கள் ஏயிலையோ இல்லை டிலையோ எங்கேயோ சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஏ டாட் அப்பண்ட், நான் ஒரு வேல்யூ அப்பண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்பண்ட் ஆஃப் 66 அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். இந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியில் இருக்காது. இதோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது இப்போ நான் கடைசியாக பண்ண சேஞ்சஸ் எங்கே இருக்காது அப்படின்னா சாரி just a minute. அப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை ரன் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் 66 இருக்கும். ஓகே, ஆனால் இதோட சேஞ்சஸ் எங்கே இருக்காது அப்படின்னா உங்களுக்கு டியில் இருக்காது. ஏன்னா தனித்தனியாக தான் என்ன ஆகும், நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகே, தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் சார்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட். ஓகே, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட். ஓகே, ஸோ சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
ஒரிஜினல் லிஸ்ட் என்ன